ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசி இட்லி. இதுக்கு நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, நார்ச்சத்து ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இதில் இட்லி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் டம்ளர் அளவோ எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த இதில் அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவு கப்பில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்த அளவுலேயே அரை பங்கு உளுந்து எடுக்க போகிறோம். இப்போ 4க்கு 1ன்றது தான் அரிசியும் உளுந்தோட அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி வெந்தயம் பாருங்கள், இதில் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். ஸோ நம்ம இந்த அரிசி ஊறும் போது தான் அதில் இருக்க சத்துக்கள் இதாகும். இப்போயே நம்ம உளுந்தில் தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் இங்கே அளவு எடுத்து தனியாக வச்சிட்றேன். ஒரு 4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் உளுந்தை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வைப்பேன். அப்போ தான் ஆட்டும்போது உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்துக்கு தண்ணி ஊற்றி நான் அலசி எடுத்து வைக்கிறேன். இதை ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துட்டு இப்போது நம்ம உளுந்தை ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சா போதும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் மிக்சிலையும் அரைச்சி எடுக்கலாம். நான் இட்லி ஆட்டுற மாதிரி கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டுவேன். இப்போ இதை நல்லா ஆட்டி எடுத்துடலாம். மேக்ஸிமம் இதை அரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம இட்லிக்கு மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே பதத்தில் தான் அரைக்கணும். இப்போ நான் உளுந்தை ஆட்டி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கவுனி அரிசி மாவு அரைச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உளுந்தை போட்டு அதை நல்லா பக்குவமாக ஆட்டி எடுத்தாச்சு. உளுந்துக்கு 20 நிமிஷமே போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவையும் உளுந்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அடித்து கலக்கி விடணும். இப்போ ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி புளிச்சிருக்கும். உங்களுக்கு நல்ல மாவு உப்பி வந்திருக்கும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு சிலர் சரி பங்கு இட்லி அரிசி போடுவாங்க. நம்ம அரிசி கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கவுனி அரிசி சேர்க்குறோம். அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் அளவுகள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி வெந்துருச்சு. இதை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது. இது கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிவிட்டு.